அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்எம்பவரிங் கோட்ஸ், ஐ மீன் டி கோட்ஸ் டு எம்பவரிங் கோட்ஸ், இ கோட்ஸ். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து உங்களை எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றது, நெகட்டிவ் ஃபீலிங்ல இருந்து இமிடியேட்டா எப்படி பாசிட்டிவ் ஃபீலிங்க்கு கன்வெர்ட் பண்றது. அதாவது நெகட்டிவாவே யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதை எப்படி பாசிட்டிவா மாத்தி உங்களோட வாழ்க்கையில வந்து முன்னேறது. அதுதான் மனத்தடைகளை உடைக்கும் புதிய சிந்தனைகள். நான் டாக்டர் எம். சஞ்சீவகாந்தி. எப்பவும் போல் இந்த ஒர்க் ஷாப்பில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்போம். ஒரு ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் ஷாப்பை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ டிஸ்எம்பவரிங் கோர்ஸ் டு இ கோர்ஸ் ஆக்டிவிட்டியில் நான் இந்த லெக்சர் எண்டில் வந்து ஒரு 300 காமன் நெகட்டிவ் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஹியூமன் பீயிங்க்கு வந்து என்னென்ன மாதிரி நெகட்டிவ் வரும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காமன் நெகட்டிவ்ஸ் இருக்கும். அவங்க என்ன லவ் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன மதிக்கிறது இல்லை, அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறது இல்லை. அவங்க இப்போ ஜாபில் வந்து என்னால் அந்த வேலை பண்ண முடியாது, இந்த இந்த ஜாப் எனக்கு வராது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது, சயின்ஸ் எனக்கு புரியாது. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, எனக்கு இது வரவே வராது. அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த ஆக்டிவிட்டி. இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ உங்கள் வீட்லேயே யாராவது ரிலேட்டிவ்ஸ் வராங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவனுக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது, இவனுக்கு சயின்ஸே வராது, ஆனால் எங்கள் பெரிய பொண்ணு வந்து படிப்பா, அவன் நல்லா படிப்பா, இவன் படிக்கவே மாட்டான், இவனுக்கு மேத்ஸே வராது. அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னா, உனக்கு வராது அப்படின்ட்டு நீங்களே வந்து சொல்கிறீங்க. உனக்கு இந்த சப்ஜெக்ட் வராது. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும், அப்போ எனக்கு வராது, அப்போ எனக்கு இதெல்லாம் வராது, எனக்கு இது புரியாது அப்படின்னு அந்த குழந்தையோட மைண்டில் வந்து அது வந்து அலோவ் பண்ணாது. இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு இது வராது, எனக்கு இது புரியாது அப்படின்னா நீங்களே அலோவ் பண்ணுறதில்லன்னு அர்த்தம். அந்த இடத்துல உங்கள் மைண்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களோட மைண்ட்லேயும் அலோவ் பண்ணாது. எனக்கு வராது, அப்போ வரவே வராது. மைண்டு வந்து இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி மைண்ட் வந்து புதுசாக இந்த இதை எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காது. எனக்கு வராது, என்னால் முடியாது, என்னால் அதை பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, எனக்கு இது புரியாது, எனக்கு மெமரி பவர் இல்லை, எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணாலும் எனக்கு நிற்காது. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வரலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நான் 300 கொடுத்துருக்கிறத போய் பின்னாடி வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வந்து அப்ளிகபிள் ஆகுதோ அது வந்து ஃபஸ்ட்டு 25 முக்கியமானதை வந்து 25 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த 25 ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் மேஜராக 6 நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எடுங்க. இந்த ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்ஸு, மணி, ப்ரொஃபஷ்னல், இந்த 6 இதில் வந்து ஒவ்வொரு இதுதான் பேசிக்காக உங்களுக்கு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வந்து இருக்கும். இந்த 6 எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு வந்து பாசிட்டிவான கோடு வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ கோட் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வாக்கியமாக இருக்கணும். எனக்கு அது முடியாது, எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது அப்படின்னா, இல்லை எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வரும், என்னால் முடியும். அவங்களுக்கு வந்து முடிகிறது என்னாலே முடியும், அவங்களாலே பண்ண முடியுது என்னால் முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். அது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை அது. உங்கள் மைண்டு வந்து அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அது வந்து வலிமையான வார்த்தையாகவும் இருக்கணும், ரொம்ப உணர்ச்சி பூர்வமாகவும் நீங்கள் சத்தமாக சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்கள் மைண்டில் வந்து உள்ளே அக்செப்ட் ஆகிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸ் வருதோ அப்போயெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இது புதுசாக உருவாக்கின கோட்ஸை வந்து சொல்லணும். எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் வராது அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் வரும், எனக்கு மேத்ஸ் புரியுது, எனக்கு சயின்ஸ் படித்தா நல்லா புரியுது. இப்போ படம் பார்க்குறோம், படம் எல்லாம் பார்த்தா எல்லாமே புரியுது. அப்போ அதே மாதிரி தான் புரியல அப்படின்னு யார் சொன்னாலும் அதை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி மெமரி பவர் இல்லை அப்படின்னா, படம் பார்க்குறாங்க, படம் பார்த்துட்டு புரிஞ்சிக்குது, மெமரி பவரும் இருக்குது. ஆனால் மேத்ஸு சயின்ஸ் படித்தா மெமரி பவர் இல்லை, புரியலன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ அதனால் அது எல்லாமே அவங்களோட பிலீவ்ஸ் தான். நீங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்கள் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் எழுதி எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல எழுதி வச்சுக்கலாம். அந்த சின்ன அஃபர்மேஷன் மாதிரி உங்கள் டேபிள் மேலேயோ அல்லது எங்கேயாவது செவர்லையோ டெய்லியும் வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஐ எம் நாட் லக்கி,
மற்றவங்க மாதிரி நான் வந்து லக்கியாக இல்லை அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா குட் திங்ஸ் கேன் வில் ஹேப்பன் டு மீ. எனக்கும் நல்லது நடக்கும், எனக்கும் வந்து என்னாலையும் அது முடியும், எனக்கும் நல்லது நடக்கும். அந்த மாதிரி இமிடியேட்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஐம் நாட் ஸ்ட்ராங் எனஃப், நான் அந்த அளவு வலிமையானவன் இல்லை. இல்லை நீ என்னால் முடியும், எனக்கு வந்து வலிமையான பவர் இருக்குது, அவங்களால முடியுறது என்னாலேயும் முடியும். நோபடி கேர்ஸ் அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு நெகட்டிவ் இருக்கும். இல்லை, தெர் ஆர் மெனி பீப்புள்ஸ் ஆர் கேரிங் யூ. கடவுள் உங்கள் கூட இருக்காங்க, இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்குது, உங்களுக்கு வந்து எப்பவும் அவங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து சிக்கு, என்னால் இதை பண்ண முடியாது, நான் அங்கே போனாவே உடம்பு சரியில்லாமல் போகும், நான் பச்சை தண்ணி குடித்தாவே எனக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் வந்து ஹெல்த்தியாக இருப்பேன், நான் வந்து புதுசாக தண்ணி குடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லும் போது உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் எந்த எஃபெக்டும் இருக்காது. நத்திங் குட் யுவர் ஹேப்பன் ஃபார் மீ. எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது, என் வாழ்க்கையிலே இப்படி தான் நடக்கும், எனக்குன்னே எப்போ பாரு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, குட் திங்ஸ் வில் ஹேப்பன், எனக்கு நல்லதே நடக்கும், எனக்கெல்லாம் எப்பயும் கடவுள் நல்லது தான் கொடுப்பாரு, நான் நல்லவன், எப்போவுமே எனக்கு பாசிட்டிவாகவே நடந்துகிட்டே இருக்கும், நான் நினைக்கிறது பாசிட்டிவாக நினச்சா அதே தான் நடக்கும். அந்த மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள். என்னை வந்து இவங்க லவ் பண்ணுறதில்ல, என்ன எங்கள் அப்பா அம்மா கவனிக்கிறதில்ல, என்னோட ஹஸ்பண்ட் கவனிக்கிறதில்ல, என்னோட ஒய்ஃப் என்னை கவனிக்கிறதில்ல, பசங்க கவனிக்கிறதில்ல அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை, அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும், அந்த சின்ன பாயிண்ட்ஸே நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸே வராது. எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குது, எதுக்காக பயப்படுறீங்கன்னு யோசிச்சிங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் அஃபர்மேஷனை போட்டிங்கன்னா அந்த பயம் வந்து வராது. இப்போ ரொம்ப குண்டாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை என்னால் உடம்பை குறைக்க முடியாது, இவ்வளோ பெரிய உடம்பு ஏறிடுச்சு, நான் எப்படி குறைக்கிறது, நான் அவ்வளோதான், என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லியும் நீங்கள் சின்ன சின்ன ஸ்மால் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அதே மாதிரி ஐம் நாட் டிசர்விங், அதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா, நம்மலாம் அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு ஒத்து வருவோமா அப்படின்னுட்டு இருப்பாங்க. இல்லை, உங்களாலே முடியும், உங்களுக்கு லக்கு இருக்குது, உங்களுக்கு அதை அடையிறதுக்கு திறமை இருக்குது, தகுதி இருக்குது, பிரபஞ்சம் எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் தான் கொடுத்துருக்கு, எல்லாருக்குமே அந்த 24 ஹவர்ஸ் தான், எல்லாருக்குமே ஒரே பூமி, ஒரே சூரியன் தான், எல்லாருக்குமே ஈக்குவல் பவர், ஈக்குவல் எனர்ஜி இருக்குது, ஈக்குவல் டைம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான். ஐ ஃபீல் டெரிபிள், நோ எனர்ஜி, சக்தியே இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை உங்கள்கிட்ட சக்தி இருக்கு, இல்லை என்கிட்ட சக்தி இருக்குது, நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நான் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஒய் கேனாட் பி ஹாப்பி, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியதில்லை, எப்போவுமே சோகமாகவே இருக்கேன். ஏன், உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்கும்ல, அதையெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். நான் வயசான மாதிரியே போயிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்களே நினச்சிங்கன்னா நீங்கள் திரும்பவும் தான் இன்னும் நிறைய நோய்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க, ஏஜ் ரொம்ப ஆன மாதிரி தெரிவிங்க. ஸோ என்னால் மணி சம்பாதிக்க முடியாது, மணி வந்து சில பேர்கிட்ட தான் இருக்குது, மணியை வந்து நம்மளாலலாம் சம்பாதிக்க முடியாது, நம்ம நார்மல் பீப்புள், நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது, உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும், நம்மக்கிட்டும் அந்த எனர்ஜி இருக்குது, அந்த அந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா, இப்போ நான் முடியாது, நான் பலவீனமானவன், என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, அதே தான் நீங்கள் வந்து ஈர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களால் முடியாது முடியாது, என்னால், நான் பலவீனமாக இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குன்னா அதே தான் நீங்கள் திரும்ப திரும்ப வரும். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் மைண்டு அதே தான் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்கும். இப்போ இதுக்கு பதிலா நீங்க நான் சொன்ன மாரி புதுசான வார்த்தைகள நீங்க போட்டீங்கன்னா, அந்த பழைய இது என்னால முடியாதுன்றது தோணும். தோணும்போது என்னால முடியும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, எ எ நான் நான் ஏழையா இருக்கேன், என்னால பணம் சம்பாரிக்க முடியாது அப்படின்னா, இல்ல நான் என்னாலயும் பணம் சம்பாரிக்க முடியும் அப்படின்னு, முடியும் அப்படின்ற மாரி நீங்க பாசிட்டிவா கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல உங்க மைண்ட் என்ன ஆகும்னா, அதிகமான அந்த எதிர்மறை வார்த்தை எல்லாமே வந்து நேர்மறையா மாறிரும். அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க இந்த எக்ஸர்சைஸ்ல என்ன பண்ணணும்னா,
நீங்கள் அதிகமாக என்ன எதிர்மறை வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த 4 டாப் 6 அதுக்கு வந்து என்ன ரூட் காஸ்? ஏன் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது? ஏன் அந்த ரூட் காஸ் எங்கேருந்து வருது? எப்படி வந்துச்சுன்னு யோசிங்க. ஏதாவது ஒரு உங்கள் வீட்லேயோ, உங்கள் சுச்சுவேஷனோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ, என்விரான்மெண்ட்டு, டீச்சர்ஸு அந்த மாதிரி எங்கேயாவது இருந்து தான் நமக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் ஏதாவது வந்திருக்கும். அதை யோசித்து அந்த ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோ அது ரிலேட்டடாக போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். அப்போ அந்த ரூட் காஸ்க்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் அஃபர்மேஷனை வந்து நீங்கள் உருவாக்கி டெய்லியும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டே வாங்க. ஸோ இந்த இதிலேருந்து நீங்கள் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு வித்தின் 3 to 4 வீக்ஸில் உங்களோட ஓவரால் பிஹேவியர் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் கடந்த காலத்தை வந்து மாற்ற முடியாது. பாஸ்ட்டு வந்து பாஸ்ட்டு தான் ஆல்வேஸ். ஆனால் ஃப்யூச்சரை வந்து நீங்கள் மாற்ற முடியும். ஃப்யூச்சர் வந்து நீங்கள் என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு புரியும், என்னால் படிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து எல்லார மாதிரியும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணி பாருங்கள். ஏதாவது இந்த ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.